ஒரு ஜோசியர்ட்ட இல்ல, பல ஜோசியர்ட்ட பார்ப்பாங்க. ஒரு அரசியல் அதாவது அரசியல்ல நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. அரசியல்ல தலைவனாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. தலைவனாக இல்லாவிட்டாலும் நம்ம பின்னாடி இருந்துட்டு கவர்மெண்ட் நடத்துவாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் தலைவன் இல்லன்னா ஒரு நாட்டுக்கு ராஜான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராஜாவோட ஜாதகம் வலுத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றாக இருந்தாலும், ராஜாக்கு அறிவுரைகளை கூறி அந்த அறிவுரைகளை கேட்டு நடத்துறாங்க பாத்தீங்களா? அப்ப உண்மையிலேயே யார் அரசாங்கத்த நடத்துறாங்க? ராஜா கிடையாது. அந்த பின்னாடி ஒரு மறைமுகமா ஒருத்தர் இருப்பாங்கல்ல. அது எல்லா நாட்டிலயுமே இருக்கும். நம்ம நாட்டிலயும் இருக்கும், வெளிநாட்டிலயும் இருக்கும். எந்த ஒரு அரசாங்கமோ இல்ல முன்னாடி நம்ம ராஜா காலத்திலயும் பாத்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு அறிவுரை கூறுவாங்க. அதுல எந்த காலத்திலயுமே ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்திலயும் சரி, அதற்கு முன்னாடி ராமர் ஆண்ட காலத்திலயும் சரி, எப்பொழுதுமே ஒரு ஜோதிடர் என்பது ஒரு அரசவையில கண்டிப்பா இருந்திருக்காங்க. அண்ட் ஜோதிடம் ஒரு பெரிய பங்கு வகிக்கும் ஒரு நாட்டினுடைய ஒரு அரசை அமைப்பதற்கு. அதனால ஜோதிடம் இல்லாமல் அரசாங்கம் இல்லை. அந்த அரசியல் தலைவர்களும் ஜோதிடத்தை பார்க்காமல் இருந்ததும் இல்லை. இன்னைக்கு வேணா நான் பார்க்கல, நான் நம்பல, இல்லை இதெல்லாமான்னு பேசுறதுக்கு 1000 பேசினாலும் பேசுறவங்களும் ஜாதகத்தை நம்பி ஜாதகத்தை பார்த்துதான் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா கிரகங்களினுடைய பங்கு நிறையவே இருக்கு. ஒரு அரசியல் தலைவரா வருவதற்கு சூரியனும் செவ்வாயும் ரொம்ப வலுத்திருக்கணும். அரசியல்லயே நான் தான் ஒரு பெரிய ஒரு ஃபிகர் அப்படின்னு சொல்றதுக்கு குரு வலுத்திருக்கணும். சனி பகவானும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ 9 கோள்களும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல முன்னணி தலைவனாகவும் ஒரு நல்ல தலைவனாகவும் மற்றவர்களை நல்வழிப்படுத்துவவனாகவும் இருப்பான். ஆனால் அந்த தலைவனுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மட்டும் வீக்கா இருக்கும். அதனால இது எல்லா பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் எடுத்து பாருங்க. ஒண்ணு மறைவிடத்தில் சந்திரனா இருக்கும், இல்ல நீச்சம் பெற்ற சந்திரனா இருக்கும், இல்ல 12ஆம் இடத்துல சந்திரனா இருக்கும். சோ இப்படிப்பட்ட ஜாதகங்கள் இருக்கிறவங்களுக்கு சந்திரன் மட்டும் வலுவிழந்து மற்ற கிரகங்கள் பலமாக இருக்கிறவங்க அரசியல்ல நிச்சயமா இருப்பாங்க.